ஏய் செருப்பு திருடி, பார்த்தா நல்லா வசதியான குடும்பம் மாதிரி தெரியுறீங்க. இப்படி குடும்பத்தோட கோயிலுக்கு வந்து செருப்பு திருட தான் வந்திருக்கீங்களா? ஏய் செருப்ப கைத்தடி. டிக்கெட் எடுக்க வைக்கல, ரைட் ராயில உட்காந்துட்டு பேசுற. இறங்கும் முதல்ல. அவங்க இறங்கலாம் வேணாம். இந்த பஸ் எது வரைக்கும் போதோ அது வரைக்கும் 2 டிக்கெட், எனக்கு ஒன்று அவங்களுக்கு ஒன்று. செருப்பு விஷயத்தில் அம்மா நடந்துக்கிட்டது ரொம்ப தப்பு தாங்க. என்ன இருந்தாலும் இன்னொருத்தங்க செருப்பு போட்டுக்க சொல்லி அவங்க சொல்லியிருக்க கூடாது. ஏன் அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னு எனக்கே வினோதமாக இருக்குங்க. ஏற்கனவே நீங்கள் யார்கிட்டையுமே பேசாமல் ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. இதெல்லாம் நினச்சி இன்னும் அமைதியாகிடாதீங்க. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட வெளிப்படையாக பேசுங்க. ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க, இதை போட்டுக்கோங்க. வேண்டாங்க, பரவாயில்ல, நம்ம போலாம். ஏங்க சொன்னா கேளுங்க, இதை போட்டுக்கோங்க. வெறும் காலில் எப்படி நடப்பீங்க? செருப்பு கடைக்கு தான் போறோம், அது வரைக்கும் போட்டுக்கோங்க. ரொம்ப யோசிக்காதீங்க, போடுங்க. நீங்க வெறும் காலோட எப்படி நடப்பீங்க? எனக்கு இதெல்லாம் பழகிடுச்சுங்க. உங்களுக்கு தான் இது புதுசா இருக்கும். நீங்க போட்டு நடந்து வாங்க. அப்புறம் என்கிட்ட பேசணும்னு 2-3 வாட்டி சொல்லிட்டீங்க. ஒவ்வொரு தடவையும் ஏதோ ஒரு தடங்கள் வந்துடுது. இன்னைக்கு நைட்டு நம்ம கண்டிப்பாக பேசுவோம். உங்களோட ஆசை கனவு எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நிச்சயமா செய்யுங்க. அப்புறம் எங்கள் அம்மாவை நினச்சி நீங்கள் ரொம்பலாம் பயப்படாதீங்க. அவங்க வீட்டுக்குள்ளே வச்சு ஏதாவது கடுமையாக பேசலாம், திட்டலாம். ஆனால் மற்றவங்க மத்தியில் உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. என் மருமக இப்படி, என் மருமக அப்படின்னு பெருமையாக பேசுவாங்க. வாங்க வாங்க சார். இவங்க சைஸுக்கு செருப்பு காமிங்களே. இங்க இருக்கிறதெல்லாம் இவங்க சைஸ் தான் சார், பார்த்து எடுங்க. ம் நீங்களே செலக்ட் பண்ணுங்க. அக்கா, அது எடுங்களேன். இதுவா? ஆ. சூப்பரா இருக்குங்க. ம். நல்லா இருக்கு. கொடுங்க கொடுங்க, நான் போட்டு விடுறேன். இல்ல பரவாயில்ல, நானே கொடுங்க, போட்டுக்கிறேன். நான் இல்லங்க, கொடுங்க. நல்லா இருக்குங்க. சும்மா அப்படியே நடந்து பாருங்க. இல்ல பரவாயில்ல. நடந்து பாருங்க, அப்பதானே தெரியும்.
அப்படி பாக்குற? ஒன்னும் இல்லையே. ஏய் நடிக்காதடி. அதான் எக்ஸ்ரே எடுக்கிற மாதிரி கண்ணை வச்சு பாக்குறியே. இல்ல, வீட்ல அம்மா அப்பா இல்ல, அண்ணனும் அண்ணியும் கோவிலுக்கு போயிருக்காங்க. அதுக்கு பிறகும் நீ எங்கேயும் போகாம இங்கே இருக்கியே, அதுக்காக பாக்குறேன். அதத்தான் நானும் சொல்றேன். நீ எங்கேயே இருக்க? யாராச்சும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போ, நான் விளையாட பசங்க கூட போய்க்கிறேன். நீ தானே எங்கேயும் போறதே இல்ல. நீ இந்த அளவுக்கு நல்லவன் கிடையாதே. ஏன் திடீர்னு ஓவர் அக்கறையா பேசுற? ஏய் போறதா இருந்தா போ, இல்லைன்னா இங்கே படுத்து தூங்கு. எனக்கு என்ன, உனக்கு பாவம் பார்த்து சொன்னா நீ என்னைய கலாய்க்கிறியா? என் ஃப்ரெண்டு தர்ஷன வீட்டுக்கு போகணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கேன். இளஞ்சி வரைக்கும் போகணுமேன்னு இது வரைக்கும் போகலடா. சரி போயிட்டு வா. இந்த இருக்கிற இளஞ்சிக்கு போயிட்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? எப்படியும் அம்மா அப்பா இப்ப வரப்போறது இல்ல, அண்ணன் அண்ணி நைட்டு தான் வருவாங்க. அப்புறம் என்ன, நீ எதுவும் போட்டு கொடுத்துற மாட்டியே. உன்னை நானே போ சொல்லிட்டு நானே போட்டு கொடுப்பனா? நீ தாராளமா உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போ. கிளம்பும்போது எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு, நானே வந்து உன்னை கூப்பிட்டு வரேன். அப்படின்னா நான் இப்பவே கிளம்புறேன். ஓகே, தேங்க்ஸ் டா ஆதி. ஹலோ மச்சான், எங்க இருக்க? நீ சொன்னியேன்னு தெரு முக்கில் வந்து 3/4 மணி நேரமா நிக்கிறோம் மச்சான். எப்பதாடா வருவ? டேய் மச்சான் 2 நிமிஷம் இதோ வரேன். சீக்கிரம் வா மச்சான். என்னாச்சுங்க? என்னாச்சு? ஏதோ குத்திருச்சுன்னு நினைக்கிறேங்க. ஐயோ, இப்படி வந்து உட்காருங்க, வாங்க. இல்ல வாங்க, பரவாயில்ல, வாங்க. இருக்கட்டும். அட வாங்க, சொல்றேன் வாங்க. உட்காருங்க. காலை காட்டுங்க. ஐயோ அட. வேண்டாங்க, பரவாயில்ல, இதுல என்னங்க இருக்கு? காலை காட்டுங்க, காட்டுங்க. இருக்கட்டும்ங்க. இது புது செருப்பு, அப்படியே போட்டிங்கன்னா கால் கடிக்க தான் செய்யும். கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை தடவி விட்டா சரியாயிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல பரவாயில்ல, பாத்துக்கலாம், விடுங்க. பரவாயில்ல, இருங்க இருங்க. ஏங்க பரவாயில்லங்க. ஒரு நிமிஷம் உங்க காலை இங்க வைங்களேன். இல்லங்க வேண்டாங்க. அட வெய்யுங்க. ஐயோ வேண்டாங்க, இருக்கட்டும். அட வெய்யுங்க, ஏன் தயங்குறீங்க? வெய்யுங்க. இப்போ ஒரு பிரச்சனை இருக்காதுங்க. வாங்க. ஐயா, எங்க போனீங்க? உங்களை ரொம்ப நேரமா அம்மா தேடிட்டு இருந்தாங்க. ஏன், எதுக்கு தேடினாங்க? என்னையா எப்படி கேக்குறீங்க? சக்கர அண்ணனோட கடை திறப்பு விழா இருக்கு, நீங்க தானே போய் கடையை திறக்கணும். அதுக்கு தான் இன்னும் நேரம் இருக்கு. அம்மா பத்தி உங்களுக்கு தெரியாதா? 8 மணி பஸ்ஸுக்கு 5 மணிக்கே கிளம்பி ரெடி ஆகுற ஆளு.
சரி பொறுங்க, நீங்க வந்துட்டீங்கன்னு அம்மாட்ட சொல்லிட்டு வரேன். சரி, அப்போ நீங்களும் கிளம்பி ரெடி ஆகுங்க. இன்னும் என்ன கிளம்பணும்? அப்படியே போக வேண்டியதானே? எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் அம்மா பார்த்தா வையுவாங்க. ஒரு விசேஷத்துக்கு போகிறோம், புது புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு நகையெல்லாம் போட்டு வரலையான்னு கேட்பாங்க. எதுக்குங்க? அதுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம்ல. ம். பொறுங்க, நான் போட்டு விடுறேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. கொடுங்க. ம். திரும்புங்க. முடி திரும்ப ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்லி ஆகும். என்ன? இந்த புடவை, இந்த புடவைக்கு தகுந்தாப்புல இந்த நகை எல்லாத்தோடையும் உங்களை சேர்த்து பார்க்கும்போது செம்ம அழகா இருக்கீங்க. சுருக்கமா சொல்றதா இருந்தா, இந்த மூக்குத்தி அம்மன் படத்துல வர நயன்தாரா மாதிரி இருக்கீங்க. நிஜமா தாங்க சொல்றேன். கையில ஒரு வேலும் உங்க தலைக்கு மேல ஒரு கிரீடமும் இருந்தா அப்படியே இருப்பீங்க. வேண்டாம் வேண்டாம். என்னடா அவன் மூஞ்சிக்கு நேரா புகழ்ந்துகிட்டே இருக்கான்னு நினைக்காதீங்க. நான் பொதுவா அதிகமா பேச மாட்டேங்க. ஆனா யார்கிட்டயாச்சும் லொட லொட லொடன்னு பேசணும்னு ஆசையா தான் இருக்கும். நீங்கன்னா என் பொண்டாட்டி. இதுவும்
எதுவும் சொல்ல மாட்டீங்க. சொல்ல முடியாது. அதான் உங்ககிட்ட இப்படி பேசுறேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் உங்களுக்கு ஒரு gift கொடுக்குறேன். கிஃப்டா? ம், எனக்கா? இந்தாங்க உங்களுக்கு என்னோட gift. இந்த புத்தகம் எனக்கு கிஃப்டா? உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும், அதான் வாங்கினேன். பிடிச்சிருக்கா? என்னங்க எப்படி கேக்குறீங்க? முதல்ல எனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கீங்க, அது போய் பிடிக்காம இருக்குமா? இது கண்டிப்பா என்னோட பிசினஸுக்கு உதவியா இருக்கும். பிசினஸ்க்கு இந்த புக்கு உதவியா இருக்குமா? ஆமாங்க, நீங்க கூட வீட்ல பார்த்திருப்பீங்களே, நிறைய புக்ஸ் எல்லாம் கூட வச்சிருப்பேனே. ஓ ஓகே, ஆமா, அததான் சொல்றீங்களா? அதேதாங்க. அந்த புத்தகம்லாம் இல்லைன்னா என் பிசினஸே இல்லை. அதெல்லாம் வெறும் பேப்பர் கிடையாதுங்க, என் பிசினஸை டெவலப் பண்ற தெய்வம். நல்ல புத்தகம்ல. பேப்பரோட குவாலிட்டி பாத்தீங்களா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு? அவ்வளவு சீக்கிரம் கிழிக்க முடியாது. கரெக்டா எனக்கு எந்த மாதிரி புத்தகம் தேவையோ அதே மாதிரி வாங்கி கொடுத்துருக்கீங்க. நன்றி. இந்த அளவுக்கு ஒரு மனுஷன் புத்தகத்தை பத்தி பேசுறாருன்னா நிச்சயமா என்னோட படிப்புக்கு இவர் உதவி செய்வார். சரவணா, சரவணா, ரெண்டு பேரும் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. சந்தியா, எப்போ எந்த விசேஷத்துக்கு போறதா இருந்தாலும் இந்த மாதிரி துணிமணியை போட்டுக்கணும். அப்பதான் பாக்குறவங்களுக்கும் ஒரு மதிப்பா இருக்கும். அப்புறம் சக்கரையோட அண்ணன் சங்கர் இருக்கானே, இவன் மேல ரொம்ப பெரிய மரியாதை வச்சிருக்கான். இல்லனா இவன் வந்துதான் அந்த கடையை திறக்கணும்னு 4 மாசமா காத்து கிடப்பானா? சரவணா, அவன் மனசு சந்தோஷப்படுற மாதிரி ஜாம்னு இந்த திறப்பு விழாவை நடத்தணும். சரியா? கண்டிப்பாமா. அப்புறம் நம்ம சங்கருக்கு கொடுக்கறதுக்கு பரிசு வாங்கி வச்சிருந்தோமே, மறக்காம அதையும் எடுத்து வச்சிட்டியா? இந்த பையில இருக்குமா? சரி சரி. சந்தியா, அத்தை, அந்த பையன் நீ பத்திரமா எடுத்து வச்சுக்கோ. சரவணனுக்கு அங்க நிறைய வேலை இருக்கும், மறந்தாலும் மறந்துடுவான். சரிங்க அத்தை. அத்தை, அந்த பையில அவங்களுக்கு gift கொடுக்க வேண்டிய பொருள் இருக்குல்ல? ஆமா. அத இப்படி கட்டப்பையோட கொடுக்காம நல்ல gift பேப்பர்ல gift பேக் பண்ணி கொடுப்போமா அத்தை? எதுக்கு அதெல்லாம்? அந்த வெட்டி ஆடம்பரம் எல்லாம் அவசியம் இல்லம்மா. வெறும் கையில கொடுத்தாலே போதும். என்னடா விட்டா பல்லக்குல எடுத்துக்கிட்டு போக சொல்வா போல இருக்கு. சரி சந்தியா, அந்த பைய பத்திரமா எடுத்துக்கோ. ரெண்டு பேரும் வாங்க, நேரம் ஆயிடுச்சு. சரி. என்னங்க மயில? ஹலோ. என்னதான் ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் ஒரு கடை திருப்பிழாவுக்கு கொடுக்குற கிஃப்ட இப்படியேவா கொண்டு போய் கொடுப்பாங்க?